Hello everyone, welcome to Happy Codes. இந்த வீடியோல Bootstrap இருக்க ஃபார்ம் யூட்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். இது யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிவ் ஃபார்ம்ஸை குயிக் அண்ட் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார்ம் ஸ்பேசிங், அலைன்மெண்ட், கலர்ஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் லேஅவுட் டிசைன்ஸ் இன் ஃபியூ மோர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு ஈஸியா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெஸ்பான்சிவா ஒரு ஃபார்மை செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? Bootstrap CDN லிங்க் அண்ட் JavaScript CDN லிங்கை வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு Bootstrap கிளாஸ் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்மை குயிக்கா கிரியேட் பண்ண போறோம் அண்ட் ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து div container ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div containerக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டேன். containerன்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். இந்த div tag தான் வந்து மெயின் div tag யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள தான் நம்ம ஃபார்ம்ஸ், இன்புட், ஃபீல்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு ஃபார்ம் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் டேக்குள்ள நம்மளோட லேபிள்ஸ் அண்ட் இன்புட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்னொன்னும் ஒரு div tag மாதிரி கிரியேட் பண்ணலாம். இமெயில் ஒரு div tag, பாஸ்வேர்டு ஒரு div tag, ரேடியோ பட்டன் ஒரு div tag. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டும் வந்துட்டு ஒரு div tag மாதிரி கிரியேட் பண்ணோம்னா நமக்கு அந்த கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div tagக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் லேபிள் செட் பண்ணிக்கிறேன். லேபிள்ல நான் இமெயில்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இது கீழே வந்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இன்புட் ஃபீல்டுக்கு நான் டைப் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு இமெயில்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். இமெயில் டைப்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நமக்கு ஒரு இமெயில் அப்புறம் ஒரு இன்புட் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இமெயிலுக்குள்ள வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த லேபிளுக்கும் இந்த இன்புட் ஃபீல்ட் முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி ரெஸ்பான்சிவா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை மினிமைஸ் பண்றேன். நம்ம யூஸ் பண்ற ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட் ஃபீல்டோட பாக்ஸும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இதான் வந்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோல். நம்மளோட இன்புட் ஃபீல்டோட பாக்ஸ் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ரெஸ்பான்சிவா செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு நான் இன்னொரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு div tag கிரியேட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்றேன். ஓகேவா? இமெயிலுக்கு பதிலா பாஸ்வேர்டுன்னு கொடுத்துடலாம். இந்த டைப் வந்துட்டு பாஸ்வேர்ட் டைப். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க இமெயில் டைப் வந்துருச்சு, பாஸ்வேர்ட் டைப் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் வந்துட்டு லைன் பை லைன் இருக்கு. ஸோ இது எனக்கு டக்குன்னு சைட் பை சைடு மாத்தணும் அப்படின்னா இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டுக்கும் காமனா வந்துட்டு ஒரு div tag கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுக்கு இது வந்து ஒரு மெயின் div tag செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணி இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க div tagல யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்றேன். இது வந்து ரோன்னு செட் பண்ணிடுறேன். இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ஒரே ரோல செட் ஆகணும். ஓகே. ஸோ இது காலம் 1, இது காலம் 2 மாதிரி செட் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்குள்ள செட் பண்ணியிருக்கிற கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு காலம் 1 செட் பண்றேன். இது வந்து செகண்ட் காலம் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஏதாச்சும் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 3. ஸோ இதே கிளாஸ் நேமை காப்பி பண்ணி இந்த div tag பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம்ல இந்த div tagக்கும் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ஒரு ரோ, இந்த ரோக்குள்ள இது 2 காலம் மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க லைன் பை லைன் இது வந்து இன்னைக்கு சைட் பை சைடு வந்துட்டு ஈஸியா செட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்புறம் ஆல்சோ இது பாருங்க நம்ம ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ண அது ரெஸ்பான்சிவாவும் செட் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு இன்னொரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ எல்லா இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு div tag கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த div tag உள்ள வந்துட்டு நான் வந்து செக் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு லேபிள் ஃபர்ஸ்ட் இன்புட் ரெண்டுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு div tag உள்ள ஒரு லேபிள் ஒரு இன்புட் ஃபீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்புட் ஃபீல்டு நமக்கு செக் பாக்ஸா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இது டைப் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து செக் பாக்ஸ் டைப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறோம்ல அந்த இன்புட் ஃபீல்டுக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு செக் பாக்ஸ்க்கு ரைட் சைட்ல டிஸ்பிளே ஆகணும். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ரிமைன் லேட்டருங்கிற டெக்ஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க செக் பாக்ஸ் ஒரு ரிமைன் லேட்டர் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் div tag நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்துட்டு ஃபார்ம் செக்குங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்றேன். ஓகே. ஃபார்ம் ஹைஃபன் செக் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு பாருங்க அந்த அலைன்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்ம் செக் லேபிள் இதுக்குள்ள கொடுத்துருக்க லேபிளுக்கு ஃபார்ம் செக் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்றேன். ஓகே. இதுக்குள்ள லேபிள் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஃபார்ம் செக் லேபிள்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு அது டிக் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் இருக்குல்ல இந்த கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு வந்து
ஃபார்ம் செக் இன்புட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இது குடுக்குறேன். ஓகே. இத கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பிளாக் பார்டர் வந்துட்டு ரிமூவ் ஆயிருச்சு. இத சுத்தி வந்து எனக்கு ரவுண்ட் பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்ம் செக் லேபிள் அண்ட் ஃபார்ம் செக் இன்புட் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட செக் பாக்ஸ நம்ம ஈஸியா வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நான் ஒரு இன்புட் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் கீழ வந்துட்டு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இது கீழ வந்து நான் லேபிள் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்க்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் செட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம டைப் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் செட் பண்ணிட்டேன். ஓகே. நேம் வந்துட்டு மேல், ஃபீமேல்ங்கிற மாரி குடுத்துக்கிறேன். லேபிள் நேம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ரேடியோ பட்டன் நீங்க கிரியேட் பண்றதா இருந்தா, இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ரேடியோ பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மேல் ஒரு டிவ் டாகும், இன்னொரு ஃபீமேல் ஒரு டிவ் டாக் மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்புட் டாக்க்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, இது வந்துட்டு இன்புட் ஃபீல்ட். ஸோ ஃபார்ம் செக் இன்புட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் செக் இன்புட்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு, இது வந்துட்டு லேபிள். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, ஃபார்ம் செக் லேபிள்ங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மெயின் டிவ்வுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, ஃபார்ம் செக்குங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எனக்கு நான் கிளிக் பண்றேன். எனக்கு அவுட் சைட்ல இந்த பார்டர் எல்லாமே வந்துட்டு நீட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நீங்க இன்னொரு டிவ் டாக்கோட கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நார்மலா கிரியேட் பண்ணாம, இன்னொரு டிவ் டாக்கோட கிரியேட் பண்ணிட்டு, ஃபார்ம் செக் லேபிள்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, இங்க மேலுக்கு பதிலா ஃபீமேல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க மேல், ஃபீமேல்ன்னு சொல்லிட்டு நமக்கு 2 அட்ரிபியூட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்விட்சிங் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டாக்குள்ள ஜஸ்ட் நான் ஒரு லேபிள் அண்ட் இன்புட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து நான் இன்புட் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இது கீழ வந்துட்டு லேபிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டாக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்விட்சிங் டாக் வந்து செட் பண்ண போறோம். ஸோ அது இன்புட் ஃபீல்ட என்ன டைப்பா செட் பண்ண போறோம்? செக் பாக்ஸா செட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ டைப் வந்துட்டு செக் பாக்ஸா குடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்றேன். இதுக்கு வந்து இன்புட் ஃபீல்ட். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்ம் செக் இன்புட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேபிள். இந்த லேபிள்குள்ள நமக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த நேம. ஸோ டார்க் தீம், லைட் தீம்ங்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டார்க் மோடுன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, ஃபார்ம் செக் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் செக் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு இன்புட், இதுக்கு லேபிள். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ரேடியோ பட்டன் மாதிரி நமக்கு ஷோ ஆகணுங்கிறதுனால ஃபார்ம் செக்குங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு மெயின் டிவ் டாக்ல யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு இது ஸ்விட்சிங் மாதிரி நம்ம கிரியேட் ஆகணும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, ஃபார்ம் ஹைஃபன் செக்குங்கிற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிட்டு, ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபார்ம் ஸ்விட்ச்ங்கிற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார்ம் ஹைஃபன் ஸ்விட்ச்ங்கிற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ ஆஃப் ஆன்னு சொல்லிட்டு ஸ்விட்சிங் செக் பாக்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்புட் ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு இன்புட் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரேஞ்ச் கிரியேட் பண்றதுக்கு, ஸோ என்ன டைப்ல குடுக்கணும்? ரேஞ்சுங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிற அட்ரிபியூட் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு 1 பை 1 வந்துட்டு எனக்கு ரேஞ்ச் வந்து செட் ஆகணும். ஸோ நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, ஃபார்ம் ஹைஃபன் ரேஞ்சுங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார்ம் ஹைஃபன் ரேஞ்ச் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிட்டு, இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க எனக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரேஞ்ச் பாருங்க எனக்கு இந்த மாரி வந்துட்டு மூவ் ஆகுது. நம்மளோட வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். 30 30யா இன்கிரீஸ் ஆகணும். இல்ல 40 40யா 50 50யா இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸ்டெப் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு 10 10ஆ அந்த ரேஞ்ச் வந்து இன்கிரீஸ் ஆகணும். ஸோ இப்ப பாருங்க நான் மூவ் பண்றேன். எனக்கு 10 10ஆ வந்துட்டு மூவ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு 15 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு ஹால்ஃப் ஆஃப் தி வேல்யூ வந்துட்டு எனக்கு மூவ் ஆகும். 50ல இருக்கு. திருப்பி நான் 50 திருப்பியும் கிளிக் பண்றேன். எனக்கு லாஸ்ட்ல போகுது. 50 50 ரேஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டெப் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நம்ம கலர் செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து நான் வந்து இன்புட் டாக் ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டைப் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, ஃபார்ம் ஹைஃபன் கலர்ங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் ஹைஃபன் கலர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபீல்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு கலர்ஸ் வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட் கலர்ஸும் நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்ம செலக்டிங் ஆப்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செலக்ட் டாக் அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஒரு செலக்ட் டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்மளோட ஆப்ஷன்ஸ். ஓகே.
நம்மளோட ஆப்ஷன்ஸ் நமக்கு வேல்யூஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்மளோட டிவ் டாக்குள்ள ஒரு செலக்ட் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது கீழ வந்துட்டு நமக்கு லேபிள் என்ன வேல்யூஸ் மேல டிஸ்ப்ளே ஆகணுங்கிற லேபிள் நேம் வந்துட்டு இது கீழ செட் பண்ணிக்கலாம். இதுல லேபிள் டாக் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு செலக்டிங் டாக்க வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அந்த டிவ் டாக்ல ஜஸ்ட் நம்ம கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபார்ம் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபார்ம் ஹைஃபன் ஃப்ளோட்டிங் ஏன்னா அந்த வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு 1 பை 1 அப்படியே ஃப்ளோட் ஆகும்ல. ஸோ அதனால ஃபார்ம் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற கிளாஸ் நேம். ஸோ இதுக்கு நீங்க ஏதாச்சும் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா மார்ஜின் பேடிங் எதாவது அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த செலக்ட் டாக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்துட்டு ஃபார்ம் செலக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஹைஃபன் செலக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு மார்ஜின் டாப் வந்து ஒரு 3 குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லேபிள்குள்ள நமக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற நேம் வந்துட்டு இதுக்குள்ள குடுக்குறோம். இது வந்து செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற நேம் வந்து இதுக்குள்ள டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இது வந்து செலக்ஷன் லிஸ்ட்ங்கிற லேபிள் நேம். அப்புறம் இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஃபார்மோட லேபிள். ஓகே. அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்ம் ஹைஃபன் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க பாருங்க எனக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அந்த ஃப்ளோட்டிங் லேபிள் கொடுத்ததுனால உள்ள 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நமக்கு லிஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ளோட்டிங் லேபிள் கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் செலக்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அதோட லேபிள் நேம். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிவ் டாக்ல செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து லேபிள்ங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிள்குள்ள நமக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ங்கிற நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் இது கீழ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா டாக் இதுக்குள்ள இப்ப நம்ம கிளாஸ் நேம்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஓகே. அப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்கு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்றேன். ஸோ இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் நம்ம ஃபார்ம் இன்புட் மெயில் அண்ட் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணல அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அதே கிளாஸ் நேம்ஸ இங்க யூஸ் பண்றோம். ஸோ ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை வேல்யூஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இப்ப நமக்கு இதே மாதிரி தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. டெக்ஸ்ட் ஏரியான்னு குடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்பேசிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இந்த ஸ்பேசிங் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம ரோ அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம ரோஸ் ஒரு 10 குடுக்குறேன். இங்க பாருங்க. அந்த 10, 50 நமக்கு எத்தனை ரோஸா நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஏரியா டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த ரோஸ நம்ம ஈஸியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள பட்டனோட நம்ம கிரியேட் பண்ணிட்டு இது கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு பிடிஎன் ஹைஃபன் பிரைமரிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். உள்ள நமக்கு என்ன வேல்யூ சப்மிட் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூ. ஸோ எனக்கு சப்மிட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இமெயில், பாஸ்வேர்டு, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் மோடு, ரேஞ்சஸ், கலர்ஸ், செலக்ஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் கமெண்ட் டெக்ஸ்ட் ஏரியா ஒரு பட்டன். ஸோ ஈஸியா வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் ரெஸ்பான்சிவ் ஃபார்ம்ஸ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அத மினிமைஸ் பண்றேன். நம்ம மினிமைஸ் டிஃபரண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஃபார்ம்ஸ் வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டு. ஓகே. அந்த ஃபார்ம் பாருங்க அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம டிஃபரண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்பான்சிவ் ஃபார்ம இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அத ரெஸ்பான்சிவா செட் பண்ணணும்னா ஃபார்ம் கண்ட்ரோல், அந்த லேபிள் செட் பண்றதுக்கு ஃபார்ம் செக் லேபிள், அதுக்கப்புறம் இன்புட்க்கு ஃபார்ம் செக் இன்புட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அத ஸ்விட்ச் பண்ணணும். அந்த மோட ஸ்விட்ச் பண்ணணும்னா ஃபார்ம் ஸ்விட்ச். ஸோ அதுக்கு ரேஞ்ச் செட் பண்ணணும்னா ஃபார்ம் ரேஞ்ச், கலர் செட் பண்ணணும்னா ஃபார்ம் கண்ட்ரோலர். ஸோ அத செலக்டிங் லேபிள்ஸா செட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்ம் செலக்ட், ஃபார்ம் லேபிள், ஃப்ளோட்டிங் லேபிள்ஸா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபார்ம் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ரெஸ்பான்சிவா ஒரு ஃபார்ம் வந்துட்டு குயிக்கா கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.